வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நெக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக்கு, அது கீழே வந்துட்டு ரவுண்டில் வந்துட்டு நம்ம டிசைன்ஸ் மேலே அடுக்கடுக்காக பண்ணுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி சென்டரில் இந்த மாதிரி லோட்டஸ் வரைஞ்சிருக்கேன். அதை சுற்றியும் நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த ரவுண்டு சுற்றியும் அடுக்கடுக்காக நம்மளுக்கு டிசைன்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த டிசைன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நெக் போர்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சென்டர் மோட்டிஃபை பார்க்கலாம். நெக் போர்ஷனுக்கு எப்பயும் போல் ஸ்டிச்சஸ் ஜரியில் வந்துட்டு ஒரு 2 லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு நார்மலாக நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 லைன் ஜரி, 1 லைன் த்ரெட்டும் கொடுத்துட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. சாரீ கலர் வந்து 1 லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நம்ம சுகர் பீட்ஸாக வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் 2 அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 4ம் சுகர் பீடும் 1 பை 1 எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் 2 அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சுகர் பீடு, ஒரு பீடு வந்து நம்பர் 4. ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீடும் கொடுத்து முடிச்சிட்டேன். இதில் வந்துட்டு அரும்பரும்பாக கொடுக்க போகிறோம். அரும்பரும்பாக கொடுக்குறது வந்து ரொம்ப நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ஜம்கி யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நார்மலாக சுகர் பீட்ஸும் ஜம்கியும் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஜம்கியை வந்து ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் பீட் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும், அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 2 ஜம்கி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் வந்து உங்களுக்கு பழகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மாற்றி மாற்றி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க, அப்புறமா அளந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜம்கி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ த்ரெட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 3 பீடு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பீடு நம்பர் 4 பீடை அடையாளமாக வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதோட அளவை பார்த்துக்கோங்க, ஒரு 1/4 இன்ச் வருது. ஸோ அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைனாக வந்து போட்டுட்டு கூட நீங்கள் அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஜம்கியை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டுமே நான் வந்து நம்பர் 4க்கு நேராக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி டாட் வைக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் கேப்பில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்பர் 4க்கு நேராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி போட போகிறோம். அரும்பரும்பாக ஃபுல்லாகவே நம்ம அதே தான் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் இந்த லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வைக்கிறது வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நானாக வைக்கிறேன். ஸோ அது நம்ம ஒரு 3 லைன் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கே அது தெரிஞ்சிடும். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஜம்கியை வந்துட்டு அட்டாச் பண்ணுறோம். நார்மலாக செகண்ட் லைன் எடுக்கும்போது நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுட்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்லைன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது க்ளோஸ் நெக். அதுக்கு கீழே இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம லோட்டஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அது எப்பயும் போல் 2 கொடுக்க போகிறோம். பட் இது வந்து ரவுண்டாக போயிட்டுருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அஸ் யூஷுவல் நம்ம வந்து 2 பீடாக அப்படியே லைனாக கொடுத்து முடிச்சிடலாம்.
ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ இந்த லோட்டஸ்க்கு கொடுத்துடலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம 2 2 கொடுக்க போகிறோம். இந்த ஷார்ப் எட்ஜில் மட்டும் நான் உங்களுக்கு அந்த டர்னிங்ஸ் காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. மற்றபடி எல்லாமே சேம் ஸ்டிச்சஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல எட்ஜ் தெரியுது இல்லையா, ஸோ அந்த எட்ஜு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்ம பீட்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு, ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு, ஸோ நம்ம ஒன்று எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக வச்ச பீடோடைய சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுத்து கண்டினியூ பண்ணணும். அப்படி பண்ணோன்னா தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கலரில் வந்துட்டு த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து சாரீ கலர். ஆல்ரெடி நம்ம நெக்லைனில் கொடுத்துருப்போம், பட் நான் நூல் காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் இதுதான் கலர். நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கார்டெலாம் வச்சு லோடிங் கொடுக்காம நம்ம வந்துட்டு த்ரெட்லேயே வந்துட்டு லோட் கொடுப்போம் இல்லையா, சேம் அது மாதிரி தான் பண்ண போகிறோம். மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி ஒரு எட்ஜ் வர்ற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். இது பைப்பிங் கார்டுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு அந்த தடிமனாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம மேலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் கிராஸ் ஃபில்லிங். டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம லோட்டஸ் வந்துட்டு அந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டுருக்கணும். பட் இது வந்து நான் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் எப்பயும் போல் த்ரெட் ஃபில்லிங்ஸே பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ஃபில்லிங் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே தான். இது வந்து ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. சைடில் இருக்க பெட்டல்ஸுக்கும் சேம் இதே மாதிரி தான் ஃபில்லிங் பண்ண போகிறோம். லைட்டாக கேப் இருக்குது, ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கணும். லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்குதுன்னா நீங்கள் கரெக்டாக அது ஒரு 2 ஸ்டிச்சு போயிடுச்சு அப்படின்னா அது விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இன்கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம அந்த த்ரெட்லேயே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுக்கும் வந்துட்டு சேம் இதே கலர் த்ரெட் தான் கொடுக்க போகிறோம். பட் அது என்னென்னா வாட்டர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு எப்பயும் போல் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு சின்ன கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் எப்பயுமே வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து செயின் போடணும். அதே மாதிரி திருப்புறதும் ஒவ்வொரு செயினுக்கும் வந்து நம்ம திருப்புற மாதிரி இருக்கும். ஏதாவது ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்க, ஒரு சின்ன கேப்லலாம் போகிற மாதிரி இருக்குன்னா தான், இப்போ அந்த மேலே இருக்க லோட்டஸோடைய பெட்டல்ஸ்குள்ளேலாம் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் நம்ம லைட்டாக திருப்பி எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வரும். ஸோ சேம் அவ்வளோதான். வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் இந்த லோட்டஸை சுற்றி சேம் இதே ஒர்க்கு தான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், பிகாஸ் இது கொஞ்சம் நம்ம சன்லைட் மிக்ஸ் ஆகி எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். நைட் லைட்டில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் ஒர்க்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நம்ம ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் வைப்போம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் வந்துட்டு நம்ம ஸ்விங் த்ரெட்டு தான் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு காமிச்சிட்றேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம சுற்றியும் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம்.
கொடுத்துட்டு அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை கட் பண்ணி அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டுக்கணும். ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துட்டு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸும் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் வந்து நம்பர் 3 வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்பர் 3 வந்து அப்படியே கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். நம்பர் 3 வந்து எப்படி வந்து நீடில் எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பஞ்சில் இருக்கிறத வந்து எப்போயுமே வந்து ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கவர்லையோ ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி பஞ்ச்லேயே வச்சுட்டா நம்மளுக்கு த்ரெட்டில் இருந்து அப்படியே உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இது நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நியூவாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே உருவிக்கலாம். உருவிட்டு அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ த்ரெட்டை எடுத்துகிட்டு இது வந்து ஒரு க்ராஸாக லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்கில் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக அதே ஸ்லாண்டிங்லேயே அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் செகண்டாக கொடுத்ததுலேருந்து ஒரு பீடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சேம் இதே ஒர்க் தான் கண்டினியூ ஆகும். நம்மளுக்கு இது எப்படின்னா ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கப்புறமா கையெடுத்துட்டு ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒன்று விட்டு நம்ம வந்து பீட் வைக்கலாம். பட் அது வந்து ப்ராசஸ் ரொம்ப லாங்காக போகும். நம்ம வந்து 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எண்டு நாட் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கண்டினியூஸாக போடுறதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் இந்த மெத்தடு ஒன்ஸ் வந்து அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது சேம் இதே மாதிரி தான் நம்ம அந்த ரவுண்டை சுற்றியும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன். ஃபுல்லாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸும் கொடுத்தாச்சு, அந்த லைன்ஸும் கொடுத்தாச்சு. இதுக்கு இடையில கூட நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் இந்த தடவை பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து சக்கரி எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம அந்த லைன்ஸ் வந்து கொடுக்கறது நார்மலாக வந்து பஞ்சில் இருக்க பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸு, ஸ்டோன் செயின் இது மாற்றி மாற்றி கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ சக்கரியை ஃபஸ்ட்டு பக்கத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் சக்கரி அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நார்மலாக நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த நீடிலே எடுத்துக்கலாம். பட் நான் தான் வந்துட்டு பீட் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ சேம் எப்பயும் போல் சக்கரி அட்டாச் பண்ணியாச்சு. இது சுற்றியும் ரவுண்டு ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான். இடையில ஒரு ஸ்டிச் போட்டு சைடில் ஒரு ஸ்டிச் இருக்கும். சென்டரில் சக்கரியோட சென்டரில் ஒரு ஸ்டிச் இருக்கும். மறுபடியும் சைடில் ஒரு ஸ்டிச்சு. இது கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துக்கணும். நம்ம இந்த லைட்டாக அந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறதையெல்லாம் தள்ளி விட்டு அது உள்ளே போகிற மாதிரிக்கு கொடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பீட் நீடிலை விட செயினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நீடில் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னென்னா இந்த மாதிரி நம்ம த்ரெட்டில் அதாவது ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து 6 2s or 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீடில் எடுத்திருக்கேன். இதுவே கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் நான் இது கொஞ்சம் பெரிய நீடிலாகவே எடுத்திருக்கேன், கைக்கு கொஞ்சம் வசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம அந்த த்ரெட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா சக்கரி, அதனுடைய ஒரு சைட்லேருந்து எடுத்து இன்னொரு சைடில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் இறக்க போகிறோம். ஸோ மேலே எடுத்து லைட்டாக ஒரு சுற்றிட்டு மறுபடியும் ஆப்போசிட்டில் ஊசி இறக்கணும். டைட் பண்ணி பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு லூஸில் விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நூல் தனித்தனியாக வந்துடும். ஏன்னா இது சில்க் த்ரெட் இல்லையா, ஸோ அதனால் சேம் அதே மாதிரி மறுபடியும் நீடியில் மேலே எடுத்து ஒரு சுற்றிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ நீடியில் கீழே இறக்கிக்கணும். சேம் அதே மாதிரியே அந்த சக்கரி ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ். நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் இது மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து எல்லா கலர்லேயும் ஜர்கான் ஸ்டோன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து அழகாக முடிச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து தனியாக போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து சக்கரிக்கு இடையில போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டோன் செயின் சுகர் பீட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸு
இது வந்துட்டு நம்ம லோக்கலில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது மேக்ஸிமம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பட் ஹோல்சேல் கடையில் வந்துட்டு இது கிடைக்கும். இது வந்து சாரீஸில் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதோடு சேர்த்து இது யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதாவது இந்த நம்ம 3 வச்சோம் இல்லையா, இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி ஷேப்பில். பட் பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கேப்பில் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நீடில் உடஞ்ச நீடில் எடுத்திருக்கேன், அதுலேருந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில், இல்லைன்னா சுகர் பீட் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 2 சுகர் பீட் தள்ளி க்ளூ வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சுகர் பீட் கவுண்ட் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே அந்த கை வந்து கரெக்டாக அந்த கேப் வந்து கொடுக்கும். இதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த நம்ம வந்து ஃப்ரேம் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இது நல்ல லைஃப் கொடுக்கும். கீழே விழுகாத அவ்வளோ சீக்கிரத்தில், அது விழுந்துடும் சீக்கிரமாக. ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் க்ளூ கூட நம்மளுக்கு ட்ரை ஆகலை. ஸோ அந்த சக்கரைக்கு ஈவனாக வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு கிளிட்டராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டோன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓவரால் புட்டாஸ் தான். ஓவரால் புட்டாஸ் வந்துட்டு நம்பர் 4 எடுத்திருக்கேன். அதை அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் இல்லாமல் நான் வந்து கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். கலர் த்ரெட் ஏன் எடுத்தேன்னா, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம செயின் போட போகிறோம். இப்படி செயின் போடுறதுனால நம்மளுக்கு அந்த பீடை சுற்றி கலர் இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வெறும் நம்மளுக்கு வந்து கோல்டு கலர் மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஓவரால் புட்டாஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பக்கமாக கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பீடை ஒட்டி கொடுக்காம கொஞ்சம் தள்ளி அந்த நீடில் வந்துட்டு பீடை ஒட்டி ஸ்டிச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த பீடை சுற்றி இருக்கிற மாதிரியும் தெரியும். பீடை ரொம்ப ஒட்டி போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் அது சுத்தமாகவே இருக்கிறதே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் அதை ஒட்டி போடாமல் லைட்டாக ஒரு நூல் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ரொம்ப பக்கமாக இதே மாதிரி ஓவரால் புட்டாஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். இது டிசைன் ஓவர் தான். இதே மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பீடு மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஓவரால் புட்டாஸ் இப்படி பக்கமாக கொடுக்குறோம். அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் கொடுக்குறோங்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கிராண்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து ஒர்க்கு வந்து நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். ஸ்லீவும் சேம் வந்து இதே டிசைன் கொடுக்கலாம். இல்லை இந்த ஓவரால் புட்டாஸ் மட்டும் கொடுக்கலாம். நம்ம நெக் லைன் இதை வந்து ஸ்லீவ் லைன் கொடுத்துட்டு ஓவரால் புட்டாஸ் மட்டும் கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.